புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, புதுச்சேரியில் மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாகவும் அதிக சுற்றுலா பயணிகள் வருகையின் காரணமாகவும் பேருந்து பயணிகளுக்கு இட நெருக்கடி ஏற்படுவதை சுட்டிக்காட்டி இந்த பேருந்து நிலையத்தையும் பிஆர்டிசி பணிமனை சேர்த்து விரிவாக்கம் செய்ய ஏதுவாக தரைத்தளத்தில் இயங்கும் பிஆர்டிசி பணிமனையை தற்போது இயக்குவது போல் அதை அப்படியே இருக்க செய்துவிட்டு அதன் மேல் தளம் அமைத்து விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று நான் கடந்த 2011-16 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தேன். அதன் பிறகு நான் மீண்டும் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து எனது கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி வந்தேன். அதன் வாயிலாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் அதற்கான திட்டம் வகுத்து நிதி ஒதுக்கி இந்த பேருந்து நிலையத்தை விரிவாக்கும் பணிகளை மேற்கொள்ளப் போவதாக அரசு உறுதியளித்தது. அதன்படி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் கட்டுமான பணி தொடங்குவதற்கான முதலமைச்சர் தலைமையில் பூமி பூஜை கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதியன்று நடத்தப்பட்டது. அந்த விழாவில் கலந்து கொண்ட நான் இந்த பேருந்து நிலையம் கட்டுமானம் பற்றிய வரைபடம் மற்றும் அதில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் சம்பந்தமான விவரமான தகவல்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு முறைப்படி தெரியப்படுத்துமாறு கேட்டிருந்தேன். ஆனால் மேற்கண்ட ஸ்மார்ட் சிட்டி அதிகாரிகள் எனக்கு எந்த தகவலும் தெரிவிக்காமல் காலம் கடத்தி வந்தனர். அதே நேரத்தில் இந்த பேருந்து நிலைய கட்டுமானத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொகைக்கு ஈர்ப்ப அங்கு கட்டுமானங்கள் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி பல பேர் கூறி வந்ததன் அடிப்படையில் இது சம்பந்தமாக மேற்கண்ட ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணி தொடர்பான அதிகாரிகளிடம் செப்டம்பர் 13ஆம் தேதியன்று கடிதம் மூலம் அதன் விவரங்கள் கேட்டிருந்தேன். அவர்கள் எந்த பதிலும் எனக்கு தெரிவிக்காததால் நான் மீண்டும் நவம்பர் 12ஆம் தேதியில் கடிதம் அனுப்பி இது சம்பந்தமாக விவரங்களை பற்றி எனக்கு தெரிவிக்காமல் இருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவேன் என்று அறிவித்த பிறகு எனக்கு கடந்த 15ஆம் தேதியன்று புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட் லிமிடெட் என்ற துறையின் மூலம் 95 பக்கம் கொண்ட கடிதத்தை எனக்கு அனுப்பியிருந்தனர். ஆனால் 5 மாடி திட்டத்தின்படியே பணிகள் தொடங்கப்பட்டதாக கூறுவது வேடிக்கையாக உள்ளது. தரைத்தளத்திற்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்பட்டது என்று தெரிந்தவுடனே அதன்படி திட்டமிட்டு மாற்று வரைபடத்தை தயாரித்து தரைத்தளத்திற்கு ஏற்றவாறு அடித்தளம் அமைக்கும் விதமாக திட்டம் தீட்டி அதன்படி கட்டுமானத்தை கட்ட உத்தேசித்து இருக்க வேண்டும். ஆனால் இந்த பேருந்து நிலைய கட்டுமான திட்டம் சரியான திட்டமிடல் இல்லாமல் தொடங்கப்பட்டிருப்பது என்பது இதிலிருந்தே கண்கூடாக தெரிகிறது. இவர்கள் 5 மாடி கட்டமைப்புக்கு ஏற்ப அடித்தளம் அமைத்திருப்பதாக கூறி பூமிக்கு அடியிலேயே பெரும் தொகையை செலவழிக்கப்பட்டதாக கூறுவது எப்படி சாத்தியமாகும்? இதற்கான சிந்தனை கூட அதிகாரிகளுக்கு இல்லையா என்று கேட்க தோன்றுகிறது. ஏற்கனவே ஒதுக்கிய பணத்தை அப்படியே செலவு செய்தே ஆக வேண்டும் என்ற கோணத்தில் அந்த பணத்தை வீணடித்திருக்கிறார்கள். இவர்கள் அந்த தொகையை வீணடிக்காமல் மிச்சப்படுத்தி இருந்தால் அதன் மூலம் இந்த பேருந்து நிலையத்தில் இன்னும் அதிநவீன அடிப்படை வசதிகளை அதிக அளவில் ஏற்படுத்துவதற்கு அந்த பணத்தை பயன்படுத்தி இருக்கலாம். அதை விட்டுவிட்டு எதிர்கால விரிவாக்கத்திற்காக 5 மாடி கட்டமைப்புக்கு ஃபவுண்டேஷன் அடித்தளம் அமைப்பதற்காகவே அதிக தொகை செலவழித்து விட்டதாக கூறியிருப்பது அபத்தமாக இருக்கிறது. இப்படி மக்களை ஏமாளிகளாக பார்க்கும் இந்த அதிகாரிகள் புதிய பேருந்து நிலையம் கிழக்கு திசையில் கழிப்பறையை ஒட்டிய சுப்பையா நகருக்கு செல்லும் வழியில் இயங்கி வந்த சைக்கிள் ஸ்டாண்ட் வளாகத்தை வரைபடத்திலேயே காட்டாமல் அந்த இடத்தில் எந்த ஒரு பணியும் செய்யாமல் அப்படியே விட்டு வைத்து இருக்கிறார்கள். அந்த இடத்தை பயன்படுத்தாமல் இருப்பது வேடிக்கையாக உள்ளது. இப்படி 5 மாடி கட்டுமானத்திற்காக அடித்தளம் அமைப்பதிலும் 1 சதுர அடி கட்டுமானத்திற்கு ஏறக்குறைய 5000 ரூபாய் செலவழித்திருப்பதாக கூறும் புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட் லிமிடெட் என்ற இந்த துறையானது முழுக்க மத்திய அரசு பணத்தை கொள்ளையடித்து இருப்பதுடன் புதுச்சேரி அரசின் பங்களிப்பான மக்கள் வரி பணத்தையும் கொள்ளையடித்துக் கொண்டு இருப்பது இதன் மூலம் உறுதியாக தெரிய வருகிறது. இதை மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கவனத்தில் கொண்டு இந்த புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணியில் நடைபெற்று இருக்கும் முறைகேடுகள் மீதும் ஊழல் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என தெரிவித்தார். உழவர்கரை தொகுதி முழுவதும் பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த சேவையை சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் செய்து வருகிறார். அந்த வகையில் உழவர்கரை பகுதியில் பல்வேறு குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் மேரி உழவர்கரை பகுதி மக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மக்கள் நலன் கருதி தன் சொந்த செலவில் 6 CCTV கேமரா பொருத்தி அதனை திறந்து வைத்தார். மேலும் அப்பகுதி மக்களிடையே குற்றங்களை எந்தெந்த வகையில் தடுக்க வேண்டும் என்று பல்வேறு விழிப்புணர்வையும் சசிபாலன் அப்பகுதி மக்களுக்கு ஏற்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மேரி உழவர்கரை தொகுதி பொதுமக்கள் மற்றும் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அண்ணா வாணா அண்ணா வாணா எல்லாமே
பெத்துசெட்டிப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா மற்றும் தேசிய ஒருமைப்பாடு தினம் கொண்டாடப்பட்டது. விழாவில் தலைமை ஆசிரியை அருள்மொழி தலைமையுரையாற்றினார். தேசிய ஒருமைப்பாடு என்ற தலைப்பில் டாக்டர் உதயசூரியன் குழுவினரின் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அறிவியல் கண்காட்சி மற்றும் குழந்தைகள் தின விழாவில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியை ஆசிரியை உமா மகேஸ்வரி தொகுத்து வழங்கினார். விழா ஏற்பாடுகளை ஆசிரியைகள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சிவபிரகாஷ் மற்றும் பொதுச் செயலாளர் சூரியமூர்த்தி ஆகியோர் இல்லத்தில் புகுந்த தமிழக வெற்றிக் கழக ஆதரவாளர்கள் அருண் விஜய் சாரங்கபாணி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் அத்துமீறி வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராவை சேதப்படுத்தி வீட்டுக்குள் நுழைந்து அவர்கள் இருவரையும் சராமாரியாக தாக்கினர். அப்போது தடுக்க வந்த குடும்பத்தினர் பெண்கள் உள்ளிட்ட அனைவரையும் தகாத வார்த்தைகளால் திட்டி கடுமையாக தாக்கியுள்ளனர். மேலும் அவர்கள் வீட்டில் உள்ள பொருட்களை சேதப்படுத்தி அவர்கள் அணிந்திருந்த நகைகளை திருடி சென்றனர். வாகனங்களை சேதப்படுத்தினர். அங்கிருந்த காங்கிரஸ் கொடிகளை கால்களால் மிதித்து கொடி கம்பங்களை உடைத்தனர். இனி காங்கிரஸ் கட்சி பெயரை சொல்லிக்கொண்டு நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. இனி எப்பொழுதும் நாங்கள்தான். எங்களை மீறி நீங்கள் ஏதாவது செய்தால் உங்களை கொன்று விடுவோம். வீட்டை காலி செய்து விட்டு சென்று விடுங்கள் என்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். மாணவர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் திரு சிவபிரகாஷ் மற்றும் மாணவர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் இல்லத்தில் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த அருண் விஜய் சாரங்கபாணி ஆகியோர் அவர் வீட்டில் நுழைந்து அவருடைய சிசிடிவி கேமராக்களை உடைத்து அவர் வீட்டுக்கு அத்துமீறி நுழைந்து அவர்கள் இருவரையும் சராமாரியாக தாக்கி மேலும் கற்களை வீசியும் அவர் கழுத்தில் அணிந்த செயின்களை பறித்து சென்றுள்ளார்கள். அவர் வாகனங்களை நொறுக்கியுள்ளார்கள். காங்கிரஸ் கொடியை எடுத்து தெருவில் போட்டு அதை உடைத்துள்ளார்கள். இனிமேல் நாங்கள் தான் பூமியின் பெற்று எங்களை மீறி இங்கே எதுவும் செய்ய முடியாது. காங்கிரஸ் கட்சி பேரை சொல்லி கொண்டு நீங்கள் எதாவது செஞ்சீங்கன்னா உங்களை கொண்டுடுவோம், ஒழுங்கு மரியாதை வீடை மாற்றிட்டு போயிடுங்க அப்படின்னா சொல்லி மிரட்டியிருக்காங்க. இது தொடர்பாக ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 9 பேர் மேலே எஃப்ஐஆர், கொலை முயற்சி, திருட்டு, கொலை மிரட்டல் உள்ளிட்ட பல பிரிவுகளில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இமேஜ் கிரியேட்டிவ் எஜுகேஷன் 28 வருடங்களாக அனிமேஷன் ட்ரெயினிங் துறையில் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. புதுச்சேரியில் இமேஜ் நிறுவனம் கடந்த 18 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வேலைவாய்ப்புக்கு வழி செய்து பலதரப்பட்ட மாணவர்கள் முன்னேறி இன்று பெரிய அனிமேஷன் நிறுவனங்களில் பணிபுரிந்தும் சொந்த தொழில் செய்தும் வருகின்றனர். தற்போது நவம்பர் 6ஆம் தேதி இமேஜ் கிரியேட்டிவ் எஜுகேஷன் நிறுவனம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் லான்ச் செய்தனர். தற்போது புதுச்சேரியில் உள்ள இமேஜ் எஜுகேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கல்வியை நம் புதுச்சேரி மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி உள்ளனர். இதனையொட்டி அனைத்து தரப்பு மாணவர்களுக்கு இந்த AI கல்வியை பயில வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் புதுச்சேரியில் இமேஜ் எஜுகேஷன் நிறுவனத்தில் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 150க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இந்த தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் உரிய ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் என இமேஜ் நிர்வாக இயக்குனர் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். மேலும் இந்த தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளிடையே எழுத்து கருத்து கணிப்பில் தங்களுடைய கற்பனை திறன் அளவை இந்த தேர்வு வினாக்கள் மூலம் தங்களுக்கு புரிந்தது என்று வியப்புடன் கூறினர். காரைக்கால் அடுத்த நிரவி மெயின் ரோட்டில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் இளைஞர்கள் சிலர் கஞ்சா விற்பனை செய்வதாக நிரவி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து போலீசார் அந்த ஓட்டலில் சோதனை செய்தபோது ஒரே அறையில் 8 இளைஞர்கள் கஞ்சா போதையில் கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை சோதனை செய்தபோது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பதாக கஞ்சா பொட்டலங்களை எடை பார்க்கும் கருவி மூலம் தயார் செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர் விசாரணையில் காரைக்கால் சேர்ந்த கிருத்திக் ரோஷன், கிருஷ்ணகுமார், ஆதில் ரபீக், சாகுல் அகமது, ஹாரூன் இஸ்மாயில், அந்தோனி, ஷக்கில் ஆகியோர் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களை சோதனை செய்ததில் 8 நபரிடம் பல்வேறு எடை கிராம்களை கொண்ட
ரூபாய் 30,000 மதிப்பிலான பாலித்தீன் பைகளில் சுமார் 260 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து 8 பேரையும் கைது செய்து கஞ்சா பொட்டலங்கள், 7 செல்போன்கள், 4 விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள், கஞ்சா விற்பனைக்காக பயன்படுத்தப்பட்ட எடை பார்க்கும் கருவி மற்றும் ரூபாய் 7,500 பணம் பறிமுதல் செய்யப்பட்டு காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருநள்ளாற்றில் ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் பைரவ அஷ்டமியை முன்னிட்டு பைரவருக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. கார்த்திகை மாத தேய்பிரை அஷ்டமி பைரவரின் ஜென்ம தினமானதால் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து ஸ்ரீ பைரவருக்கு சகஸ்ரநாமார்ச்சனை மகா தீபாராதனையும் நடைபெற்றது. மேலும் ஜென்ம தினமான பைரவஷ்டமி தின பூஜையில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட பக்தர்கள் ஸ்ரீ பைரவரை தரிசித்து அருள் பெற்றனர். सुमित्रा न आपवोषधयः सन्दिशस्तन्मे मनः शिवसङ्कल्पः வில்லியனூர் அடுத்த உதயம்பட்டு பள்ளிக்கூட வீதியை சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவர் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தில் ஒப்பந்த ஊழியராக பணிபுரிகிறார். இவரது உறவினர் விழுப்புரம் மாவட்டம் பனமலைப்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் கோபி. இவர் பங்கு சந்தை நிதி நிறுவனம் நடத்தி அதிக வட்டி கொடுப்பதாக தெரிவித்து உதயம்பட்டு பகுதியில் பலரிடம் ரூபாய் 1,00,000 டெபாசிட் செய்தால் மாதம் 8,000 வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பி பல லட்சக்கணக்கில் ஜெயக்குமாரிடம் பணம் கொடுத்தனர். கொடுத்தவர்களுக்கு சில மாதங்கள் வரை வட்டி பணம் வந்தது. பின் வட்டி தரவில்லை. இதனால் உதயம்பட்டு சீனிவாச காடனை சேர்ந்த உலகநாதன் மனைவி தீபா என்பவர் 51 லட்சம் முதலீடு செய்து ஏமாற்றம் அடைந்ததால் வில்லியனூர் போலீசில் ஜெயக்குமார் மீது புகார் தெரிவித்தார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் வழக்கு பதிந்து ஜெயக்குமாரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது பங்கு சந்தை நிதி நிறுவனம் நடத்தி அதிக வட்டி கொடுப்பதாக தெரிவித்த கோபியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ கால பைரவருக்கு ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம், கலச பூஜை, பைரவ மகா மந்திரம் ஜபம், ஏகதச ருத்ரஹோமம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு கால பைரவரை வழிபட்டு சென்றனர். நிகழ்ச்சியில் கால பைரவர் அஷ்டமி உபயதாரர் சரளா தனசேகரன் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக சனிக்கிழமை தோறும் நடைபெறும் கங்கா ஆரத்தி வழிபாடு நடைபெற்றது. இதில் புதுச்சேரி ஐஜி அஜித்குமார் சிங்லா கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகம் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். விழுந்து கும்பிடும்போது ஒருத்தர் இடிக்காம நின்னுங்க, நல்லா அகலமா நின்னுங்க. எல்லாம் காலமா நான் வரை அரங்கள் ஓங்குக நற்றவம். 68வது தேசிய பள்ளிகளுக்கு இடையிலான டாக்வாண்டோ போட்டிகள் மத்திய பிரதேசம் ஒடிசாவில் கடந்த நவம்பர் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் புதுவை டாக்வாண்டோ ஆண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டனர். இதில் 55 எடைக்கு குறைவான பிரிவில் பிரதீக்ஷா என்ற மாணவி வெண்கலம் பதக்கம் வென்று புதுவைக்கு பெருமை சேர்த்திருந்தார். பதக்கம் வென்ற வீராங்கனை புதுச்சேரி டாக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் நிறுவனர் செயலாளர் சிட்டிபாபு தலைமையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார். உடன் பிஜேபி நகரம் மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் கவுன்சிலருமான செல்வகணபதி, டாக்வாண்டோ சங்க நிர்வாகி மாஸ்டர் ராஜ்மோகன் இருந்தனர். புதுச்சேரி டாக்வாண்டோ வரலாற்றில் தேசிய பள்ளிகளுக்கு இடையேயான போட்டிகளில் முதலில் பதக்கம் வென்று இருப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது ஆதரவாளர்கள் தங்கள் பகுதியில் போட்டியிட வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து அப்பொழுது பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், நான் மண்ணாடிப்பட்டு தொகுதியில்தான் மீண்டும் போட்டியிடுவேன், அங்கேதான் எனது முழு கவனமும் இருக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். எதையும் நம்ப வேண்டாம், நாம்
மண்ணாடிப்பட்டில்தான் மீண்டும் போட்டியிடுவேன் என்று ஆணித்தரமாக கூறி பல்வேறு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அதெல்லாம் எது யார் எதுனாலும் அதெல்லாம் கிடையாது. புதுச்சேரி கூட்டுறவு துறைக்கு சொந்தமான திருபுவனை கூட்டுறவு நூற்பாலை கடந்த 6 ஆண்டு காலமாக உற்பத்தி இல்லாமல் மூடி கிடக்கின்றது. இந்த தொழிற்சாலையின் உள்ளே கோடிக்கணக்கான மதிப்பிலான பொருட்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது. இந்த நூற்பாலையில் தொழிற்சாலையின் பின்பக்கமாக கதவுகள் உடைக்கப்படும் சத்தம் கேட்டு அங்கு பணியில் இருந்த 2 காவலாளிகள் ஓடி சென்று பார்த்தனர். அப்பொழுது அங்கு இரும்பு தகடுகள் திருட்டு போயிருந்தன. அவற்றின் மதிப்பு ரூபாய் 1 லட்சம் ஆகும். அதனைத் தொடர்ந்து நூற்பாலையின் உற்பத்தி பிரிவு அதிகாரி பன்னீர்செல்வம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருபுவனை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேலு, உதவி சப் இன்ஸ்பெக்டர் செல்வம் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் திருவண்டார்கோவில் பஸ் நிறுத்தம் அருகில் 2 பேர் மோட்டார் சைக்கிள்களில் வேகமாக சென்றுள்ளனர். அப்பொழுது ரோந்து பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேலு மற்றும் குற்றவியல் போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர்களை வைத்திருந்த இரும்பு பொருட்களை கைப்பற்றி விசாரணை நடத்தியதில் திருபுவனை கூட்டுறவு நூற்பாலையில் மேலும் 3 பேருடன் சேர்ந்து இரும்பு பொருட்களை திருடி வந்தது தெரிய வந்து ஒப்புக்கொண்டனர். பிரகாஷ், உத்ரா, தமிழ்மாறன், சூர்யா, மணிகண்டன் ஆகிய 5 குற்றவாளிகளை கையும் களவுமாக பிடித்து புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு ஜெயிலில் அடைத்தனர். இதேபோல் கடந்த ஆண்டு இந்த நூற்பாலையில் 12க்கும் மேற்பட்ட மோட்டார்கள் காணாமல் போனது குறிப்பிடத்தக்கது. வெளியனூர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாடு மன்றத்தின் 42ஆம் ஆண்டு நிறைவு விழா மேல்மருவத்தூர் ஆன்மீக குரு தவத்திரு அடிகளார் குருவருள் துணையோடும் அன்னை ஆதிபராசக்தியின் திருவருள் துணையோடும் நிகழும் அடிகளாரது 84வது ஆண்டு கார்த்திகை மாதமான கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வீதி உலாவுடன் பட ஊர்வலம் மற்றும் கலச விளக்கு வேள்வி பூஜையும் மற்றும் ஆடைதானம், சிறுவர்களுக்கு நோட்புக், பென்சில் வழங்குதல் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஆன்மீக அன்பர்களும் பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக நிர்வாக குழு, புதுச்சேரி மாநில தலைவர் முருகானந்தம், பொருளாளர் திருமால், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் தெற்கு சரக காவல்துறை கண்காணிப்பின் கீழ் இயங்கும் முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், கிருமாம்பாக்கம், பாகூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கான மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெற்றது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆய்வாளர் கலைசெல்வம், உதவி ஆய்வாளர்கள் கதிரேசன், சண்முக சத்யா, விஜயகுமார், ஷேக் அலாவுதீன் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கூறியதாவது: தாங்கள் நடத்தி வரும் கம்பெனிகளில் குற்றவாளிகள் மாமூல் கேட்டு மிரட்டுவதாகவும், மனைப்பிரிவுகளை ஆக்கிரமிப்பு செய்து அத்துமீறி குடியிருப்புகளை உடைப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும், அது குறித்து அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தால் வழக்கு பதிவதில்லை எனவும், பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருக்கும் போது குற்றவாளிகளின் அட்டகாசம் அதிகரிக்கிறது எனவும், எனவே காவல்துறை உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என பல்வேறு குறைகளை காவல்துறையிடம் பொதுமக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். மதலப்பட்டு ஊராட்சி மன்றத்தில் உள்ளாட்சி தின விழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் சுகுமாரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு கிராம நிர்வாக அதிகாரி கார்த்திகேயன், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சுதா, மதலப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களை சிறப்பித்தல், மகளிர் சுய உதவி குழுக்களை கௌரவித்தல், வடகிழக்கு பருவமழை குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுதல், ஜல்ஜீவன் இயக்கம், கூட்டாண்மை வாழ்வாதாரம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுவினர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் மற்றும் உழவர் பேரியக்கம் ஆகியவற்றின் சார்பில் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் தவளக்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநில பாமக அமைப்பாளர் கணபதி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி, தமிழ்நாடு உழவர் பேரியக்க தலைவர் ஆலயமணி,
மாநில செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வேலுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். கூட்டத்தில் அரசு விவசாயிகளை தொடர்ந்து புறக்கணித்து வருவதாகவும், விவசாயத்துக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யவும், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் பராமரிப்பு இல்லாமல் உள்ளது எனவும், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறித்த நேரத்தில் விவசாயிகளுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்படவில்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் வன்னியர் சங்க தலைவர் மதியழகன், முன்னாள் அமைப்பாளர்கள் ராமகிருஷ்ணன் கவுண்டர், வழக்கறிஞர் செல்வராஜ், உழவர் பேரியக்க மாநில தலைவர் மணிபாலன், செயலாளர் முருகன், துணை அமைப்பாளர்கள் வடிவேல் சங்கர், தொழிற்சங்க தலைவர் ஜெயபாலன், மாநில இளைஞர் சங்க செயலாளர் சேதுபதி, ஊடக பேரவை செயலாளர் செல்வம், தலைமை நிலைய செயலாளர் சுப்பிரமணி உள்ளிட்ட தொகுதி தலைவர்கள், செயலாளர்கள் கலந்து கொண்டனர். விவசாயிகளை சந்தித்து வருகின்ற தமிழ்நாடு உழவர் பேரியக்க தலைவர் அண்ணன் ஆலயமணி அவர்களே, முன்னாள் தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் வேலுசாமி அவர்களே, இந்த புதுவை மாநிலத்தை எங்களோடு இணைந்து வலுப்படுத்துகின்ற வன்னியர் சங்க தலைவர் அண்ணன் ஏஜி மதியழகன் அவர்களே, நம்முடைய கட்சியினுடைய முன்னோடி, என்றைக்கும் பொறுப்பில் இருந்தாலும் இல்லை என்றாலும் தொடர்ந்து ஐயா நான் ஒன்றும் புதுசா சொல்ல. இந்த உலகத்துல ஒரு ராஜா இருந்தான். அவன் பேரு சீன நாட்டு ராஜா. சீனாவில் இருந்த அந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணா, எனக்கு சாவே வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டான். அதுக்கு அவன்கிட்ட இருந்த புத்திசாலி என்ன பண்ணா, யமன் நுழையாத அளவுக்கு ஒரு பெரிய கோட்டை சுவரை கட்டுறான்னா. அவன் கட்டினா ரத்தத்தை எல்லாம் போட்டு இன்னும் என்னென்னமோ போட்டு உலகத்தினுடைய பெரிய அதிசயமாக பேசப்படுகிற சீன பெருஞ்சுவரை கட்டிய பிறகு அந்த ஜோசியன் சொன்னான், நீ என்னால புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் சார்பில் தூய்மை இந்தியா சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சங்கத்தின் ஆலோசகர் வட்டாட்சியர் ஐயனார் முன்னிலை வகித்தார். சங்கத்தின் துணைத் தலைவர் பரிதா வரவேற்புரை வழங்கினார். துணை செயலர் வினோத்குமார் நோக்கவுரை வழங்கினார். சுரங்கத்துறை பொறியாளர் செல்வராஜ், பட்டதாரி ஆசிரியர் தனராஜா வாழ்த்துரை வழங்கினர். சட்டப்பணிகள் ஆணைய தன்னார்வலர்கள் ரவி, சந்திரவதனம் பாராட்டுரை வழங்கினர். துணைத் தலைவர்கள் காவலர் கணபதி, ஆனந்தன் கருத்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பங்கேற்று தூய்மை பணியில் சிறந்து விளங்கிய நலப்பணி சங்கத்தின் பொறுப்பாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். துணை செயலர் முனியன் நன்றி கூறினார். தவளக்குப்பத்திலிருந்து அபிஷேகப்பாக்கம் செல்லும் பிரதான சாலையில் உள்ள ஸ்ரீ ஐற்றூர் மகாதேவர் சிவன் கோவில் தெப்பக்குளம் உள்ளது. இதனை சுற்றி அரசம், ஆலம், இளமப்பஞ்சு, சவுண்டல், நோனா, வேப்பம், பூவரசம் உள்ளிட்ட பல வகையான மரங்கள் பல வருடங்களாக இருந்து வருகிறது. நடந்து செல்லும் பொதுமக்கள் முதல் இருசக்கர வாகனம், கார், லாரி, பஸ் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய பிரதான சாலையில் உள்ள இந்த மரத்தினடியில் உணவு கடை, பழக்கடை, ஜூஸ் கடை உள்ளிட்ட வியாபார கடைகள் வைத்து வியாபாரிகள் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடர் பெய்த மழையால் தெப்பக்குளத்தில் கரைப்பகுதியில் உள்ள மண் அரிப்பு ஏற்பட்டது. அதனையடுத்து மரம் வேர் பிடிப்பின்றி அடியோடு சாய்ந்தது. அப்பகுதியில் மின் விளக்குகள் இல்லாததால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகளும் அணிவகுத்து திகைத்து நின்றனர். தகவல் அறிந்து வந்த தவளக்குப்பம் காவல்துறை உதவி துணை ஆய்வாளர் சுரேஷ், தலைமை காவலர்கள் வாழமுனி, விமலரசன் ஆகியோர் ஜேசிபி இயந்திரம் வரவழைத்து மரத்தை அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவர் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த தினத்தை காலபைரவர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இடையார்பாளையம் ஞானமேடு சப்தகிரி நகரில் உள்ள ஸ்ரீ சொர்ணாகர்ஷ பைரவர் கோவிலில் மகாபைரவர் அஷ்டமி முன்னிட்டு சிறப்பு கலச பூஜை, பைரவ மகாமந்திரம் ஜபம், ஸ்ரீ ருத்ர ஜபம், ஏகாதச ருத்ர ஹோமம், ஸ்ரீ சொர்ணாகர்ஷ பைரவர் ஹோமம், மகாபைரவர் அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றது. சிறப்பலங்காரத்துடன் மகாதீபாராதனை காண்பித்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கலைமாமணி சிவஸ்ரீ முத்துகுருக்கள் செய்திருந்தார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரின் அருளை பெற்றனர். ईशानमूलहृदयाय वामदेवगुह्याय सद्योजातमूर्तये ॐ नमो श्री निधनाय सर्वविद्याधिपाय ज्योतिरूपाय परमेश्वरपराय अचेतनाचेतन व्योम व्योम व्यापी व्यापी अरूपितस्तेजः ज्योतिर्ज्योतिः अरूप अनग्नि अधूम अभस्म अनादे नाना नमो नमः भैरवाय नमो नमः स्वर्ण भैरवाय नमो नमः. முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் 1ஆம் ஆண்டு துவக்க விழா லாஸ்பேட்டில் உள்ள சுவாமி விவேகானந்தர் மேல்நிலை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு முன்னாள் ராணுவ வீரர்களை கௌரவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் நியமன சட்டமன்ற உறுப்பினரும் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் அசோக் பாபு முன்னிலை வகித்தார். தொடர்ந்து ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் தலைவர் மோகன் செய்திருந்தார். இதில் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வழக்கறிஞர் அசோக் பாபு அவர்களே, மோகன் உள்ளிட்ட அவரோடு ஒருங்கிணைந்து பணியாற்றுகின்ற அத்தனை முன்னாள் ராணுவ வீரர்களே, இந்த விழாவில் பங்கேற்றிருக்கின்ற முன்னாள் ராணுவ வீரர்களே, பல்வேறு வகைகளில் இந்த ராணுவ சங்கத்திற்கு உதவி புரிந்த அறிஞர் மக்களே, பத்திரிகை தலைவர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள் இந்த காலை வணக்கத்தை கூறி இந்த நிகழ்வை முன்னாள் ராணுவ நிகழ்ச்சி என்றாலே தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுகவினர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியில் தொகுதி செயலாளர் களிய கார்த்திகேயன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இதில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமார், கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். அதற்கு முன்னதாக தொகுதிக்குட்பட்ட 2 இடங்களில் கட்சி கொடி ஏற்றி பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள், மாநில திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எழுத்தாளர் செந்தில் விஸ்வநாதன் எழுதிய யார் சொல்லக்கூடும் வாழ்வின் தேடல்களை என்ற நூல் வெளியீட்டு விழா புதுவை தமிழ் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. நூலாசிரியர் செந்தில் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிமா முனைவர் கல்லூரி பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணகுமார், தாகூர் கல்லூரி உளவியல் துறை தலைவர் முனைவர் ராமபிரபு, அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி துணை பதிவாளர் பெருமாள், மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி பேராசிரியர் ஆயி மற்றும் அரசு துறை உயரதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அதிமுக முன்னாள் மாநில அவைத் தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான
பரசுராமரின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. பரசுராமன் அறக்கட்டளை சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பிருந்தாவனம் பகுதியில் நடைபெற்றது. பரசுராமன் அறக்கட்டளை நிறுவனர்கள் வானூர் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் டாக்டர் காந்திமதி, சென்னை விமான நிலையத்தின் உதவி பொது மேலாளர் பரணிதரன் ஆகியோர் கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். முன்னதாக உயிர்த்துளி நிறுவனம் மூலம் ஜிப்மர் மருத்துவமனை அருகே மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக காமராஜர் நகர் தொகுதி செயலாளர் ஆறுமுகம், முன்னாள் உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் மூச்சநாதன், வழக்கறிஞர்கள் சரவணன், இளையராஜா, சக்திவேல், மருகையன், ராஜா கலந்து கொண்டனர். ஃபோட்டோ புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அதிமுகவினருக்கு புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் நகர கழக தலைவர் செல்வகுமார், தொகுதி செயலாளர் கருணாநிதி, தொகுதி தலைவர் காந்தி மற்றும் மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், வார்டு உறுப்பினர்கள், மகளிரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எழுத்தாளர் கலைமாமணி தேசிய நல்லாசிரியர் முருகேசன் எழுதிய பகை தந்த உறவு என்ற நூல் வெளியீட்டு விழா நீடராஜபேர் வீதியில் உள்ள தெற்றல் அரங்கத்தில் நடைபெற்றது. இந்நூல் எழுத்தாளரின் 15வது படைப்பாகும். விழாவின் தொடக்கமாக கலைமாமணி தேசிய நல்லாசிரியர் ராமலிங்கம் வரவேற்புரையாற்றினார். நூலினை கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலையபெருமாள் வாழ்த்துரை வழங்கி நூலினை வெளியிட்டார். முதல் நூலினை தலைமை ஆசிரியர் பாலசுந்தரம் பெற்றுக்கொண்டார். பேராசிரியர் முனைவர் பட்டம்மாள் நூலினை மதிப்பீடு செய்து உரையாற்றினார். தமிழ் மாமணி பூங்குடி பராங்குசம், காரைக்கால் தமிழ் மாமணி, கலைமாமணி, நலவாழ்வு சங்கத்தின் தலைவர் தீசல்லூர் மணியன் பாராட்டுரை வழங்கினார். விழாவின் நிறைவாக நல்லாசிரியர் கலைமாமணி ராஜவேலு நன்றி உரையாற்றினார். விழாவின் நிகழ்வுகளை நல்லாசிரியர் வளர்மதி விழாவை வழிநடத்தி தொகுப்புரை வழங்கினார். விழாவில் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆசிரியர் கலைக்குழுவினர் செய்திருந்தனர்.